Hey guys, இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் கார்ட்டூன் சீரிஸோட 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் மந்திரக்கல்லையும் ஜாக்கி சான் எடுத்துடுறாரு. அது குதிரை மந்திரக்கல் ரொம்பவே சுலபமா எடுத்துட்டு டார்க் அண்ட் கேங்கையும் அங்க கட்டி போட்டுட்டு கிளம்பலாம் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா பீமா வந்துடுறாப்புல. பீமாவை டைவர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா வெளியில வந்த உடனே தெரியுது அது ஒரு பனி பிரதேசம். ஜாக்கி பாத்தீங்கன்னா ஸ்னோ ரைடிங் பண்ணிட்டே தப்பிச்சிடுறாரு. ஜாக்கியை சேஸ் பண்ணிட்டு பீமா டார்க் அண்ட் கேங்கும் பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. பட் சங்கர் மட்டும் வரதுக்கு லேட் ஆகுதுன்றதுனால பாத்தீங்கன்னா அவரு உள்ள போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்னோ ரைடிங் எடுத்துக்கிட்டு வராரு. வெளியில அங்க சத்தம் போடக்கூடாது ஒரு போர்டு இருக்கும். பட் சேசிங்ல அந்த போர்டு உடைஞ்சிருது. இதனால சங்கர் பாத்தீங்கன்னா கத்தி அவங்களை கூப்பிடுவாரு. பீமா சத்தம் போடாத சொல்லிட்டு சவுண்டா சொல்லவே அங்க இருக்க பனிலாம் சரிய ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு பெரிய பள்ளத்துல விழுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. நம்ம ஜாக்கி மட்டும் கொஞ்சம் சாமர்த்தியமா யோசிச்சு பீமாவோட ட்ரெஸ்ஸை கழட்டிடுறாரு. சோ அதையே பேராஷூட்டா மாத்திட்டு செம்மையாவே பறக்குறாரு. இந்த சீன் ரொம்பவே இன்னோவேட்டிவா நல்லாவே இருக்கும். இந்த சீன்ல ஜாக்கியோட கார்ட்டூன் கேரக்டரோட ஃபேஸ் சூப்பராவே இருக்கும். இந்த தடவையும் மந்திரக்கல் கிடைக்கல, ஜாக்கி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு டார்க் அண்ட் கேங் வந்து வால்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த பனியில புதஞ்சதுனால 4 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஜலதோஷமும் பிடிச்சிருக்கும். இதனால ஷிண்டு ரொம்பவே காண்டாயிடும். உங்களால ஒரு யூஸும் இல்ல, அந்த ஜாக்கி ரொம்பவே திறமையானவன், எல்லா மந்திரங்களும் அவன் எடுத்துட்டு போயிட்டான், என் கிட்ட 2 மட்டும் தான் இருக்கு சொல்லிட்டு அந்த ஷிண்டு பாத்தீங்கன்னா கரிச்சு கொட்டிட்டே இருக்கும். வால்டரும் செம காண்டாயிருவாரு. அந்த ஜாக்கியை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ண முடியுமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. கேப்டன் பிளாக் செக்ஷன் 13ல இருக்க மந்திரங்களோட ஒவ்வொரு செக்யூரிட்டி சிஸ்டமையும் ஜாக்கிக்கும் ஜூலிக்கும் காட்டிட்டு இருப்பாரு. ஃபைனலா அங்க உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் ஜாக்கி கிட்ட மந்திரக்கலை கேட்பாங்க. ஜாக்கி பாத்தீங்கன்னா அங்கிள் அதை ரிசர்ச் பண்றதுக்காக வச்சிருக்காருன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பிளாக்கோட மூஞ்சி மாறிடும். உடனே அதை போய் கொண்டு வா ஜாக்கின்னு வேற சொல்லுவாரு. சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜாக்கியும் அங்க வந்து கிளம்புவாரு. ஜாக்கியை யூஸ் பண்ணி மத்த மந்திரக்கல்ல கொண்டு வரதுக்கான வழியை பாத்தீங்கன்னா ஷிண்டு வால்டர் கிட்ட சொல்லும். ஏதோ ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குடுவை மாதிரி இருக்கும், அது ஒரு லோஷனும் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வால்டர் கிட்ட கொடுக்கும். அங்கிள் ரிசர்ச் பண்ண வரையும் அந்த மந்திரக்கல் உள்ள இருக்கிற சக்தி என்னன்னா உள்ள இருக்கிற ஏலியனை வெளியில கொண்டு வரது. அந்த மந்திரக்கல்லோட சக்தியை பத்தின டீடைலான விஷயம் அங்க இருக்கிற யாருக்குமே புரியல. உள்ள இருக்கிற ஏலியன் வெளியே வரதா ஏதோ ஒரு தீய சக்தி வெளியே வந்து மக்களை கொண்டுருமோ சொல்லிட்டு ஜூலி வேற ஒரு கற்பனைக்கு போறாங்க. சரி ஓகே இதோட சக்தியை பத்தி நம்ம டீடைலா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சொல்றப்ப ஜாக்கிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கேப்டன் பிளாக் தான் கால் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு மந்திரக்கல் இருக்கிறதாவும் சொல்றாரு. ஜாக்கியும் அதை எடுக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாரு. ஜூலி வரேன்னு சொல்றப்ப இல்ல நீ அங்கிள் கூட இருந்துட்டு இந்த மந்திரக்கல்லை ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. தென் ஜாக்கி மந்திரக்கல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு மந்திரக்கல்லை எடுக்கலான்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது பாம்பு மந்திரக்கல். ஆனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜாக்கி பாம்பு மந்திரக்கல்லை எடுத்துட்டாரு. என்னடா ரெண்டாவது பாம்பு மந்திரக்கல் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த மந்திரக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு ஊசி மாதிரி வெளியில வந்துட்டு ஜாக்கிக்குள்ள எதையும் இன்ஜெக்ட் பண்ணிருது. இதனால ஜாக்கிக்கு பாத்தீங்கன்னா பட்டுன்னு என்ன பண்றதுன்னே தெரியல, பாம்பு கடிச்ச மாதிரி ஆயிடுது. அங்க இருந்து வெளியில வரப்ப வால்டர் வேற வந்து நிக்கிறாப்புல. வால்டர் நீ தான் எனக்குள்ள எதையும் இன்ஜெக்ட் பண்ணியா சொல்லிட்டு கேட்கிறப்ப ஆமா ஜாக்கின்னு சொல்லிட்டு வால்டர் திமிரா பேசுறாரு. உனக்கு இன்னும் 12 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ மத்த மந்திரக்கல்லை எடுத்து வந்து என்கிட்ட தரலனா நீ முழுக்க கல்லாயிடுவேன்னு சொல்லிட்டு வால்டர் சொல்லவே ஜாக்கி பாத்தீங்கன்னா நான் மந்திரக்கல்ல வேணா நம்புறேன், ஆனா நீ சொல்றதெல்லாம் நம்பணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைன்னு வர. வால்டர் உடனே அங்க போயிட்டு இருக்க ஒரு பூச்சியை பிடிச்சி அது மேல அந்த மருந்தை போடவே அந்த பூச்சி உடனே பாத்தீங்கன்னா கல்லா மாறிடுது. இது பூச்சிங்களுக்கு தான் உடனே கல்லா மாத்திடும், பட் மனுஷங்களுக்கு 12 மணி நேரம் ஆகும் அப்படி சொல்லுவாரு. ஜாக்கிக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுனே தெரியாது. சோ வால்டர் கிட்ட பாத்தீங்கன்னா சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. வால்டர் அதுக்கான மாத்து மருந்து வச்சிருக்கானா சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா வால்டரும் சண்டை போட்டு ஜாக்கி கீழே தள்ளிடுவாரு. அதோட மாத்து மருந்தை கொண்டு வரதுக்கு நான் என்ன முட்டாளா, நீ மந்திரக்கல்லை கொடுத்தா அதோட மாத்து மருந்து கிடைக்கும்னுவாரு. தென் அங்க ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். இதுல ஜாக்கி வேற கீழே விழுகிற மாதிரி எல்லாம் போயிடுவாரு. அன்எக்ஸ்பெக்டடா ஜாக்கியை காப்பாத்திட்டு மந்திரக்கல்லை தர வரையும் நீ உயிரோட தான் இருக்கணும் ஜாக்கி அப்படின்னுவாரு. ஜாக்கிக்கு உடலுக்குள்ள ஏதோ ஒரு மாறுபாடு ஏற்படும். அவரோட ஒரு விரல் மட்டும் பாத்தீங்கன்னா கல்லாவும் மாற ஆரம்பிச்சிடும். சரி ஓகே மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் அங்க இருந்து கிளம்புவாரு. இன்னும் 11 மணி நேரத்துல நீ ஒயிட் ஹவுஸ்ல வந்து எங்களை பாரு, மந்திரக்கல்லோட வந்து பாரு, அப்பதான் உனக்கான மாத்து மருந்து கிடைக்கும், இல்லைன்னா நீ கல்லாயிடும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அங்கிள் கிட்ட முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஜாக்கி. ஜூலியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஜாக்கிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஏதாச்சும் கியூர் பண்ண முடியுமா சொல்லிட்டு அங்கிள் கிட்ட கேட்பாங்க. அங்கிள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஜாக்கி இதெல்லாம் சப்ப மேட்டர், நான் ரெடி பண்ணி தரேன் உனக்கு மருந்து அப்படின்னுவாரு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உடம்பு முட்டையை வேற தருவாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு லோஷனும் ரெடி பண்ணி தருவாரு. அது மாத்து மருந்து குடிக்கவும் சொல்லுவாரு. சடனா பாத்தீங்கன்னா ஜாக்கியோட ஃபேஸே பச்சை கலர்ல மாறிடும். ஒரு ஆளா இருந்த என்ன ஹல்கா மாத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு ஜாக்கி ஃபன் பண்ணுவாரு. அது என்னவோ டெம்பரரியான ஒரு பச்சை கலர் தோல் தான். அதை உரிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கின் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்னதான் வழி, ஜாக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்லாயிடுவாரு சொல்லிட்டு ஜூலி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அங்கிள் தான் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன் அப்படின்னுவாங்க. தொடர்ந்து ஜாக்கியோட 2வது விரலும் பாத்தீங்கன்னா கல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாக்கினால மந்திரக்கல்ல போய் திருப்பி தரவும் முடியாது, அதே நேரத்தில் கல்லாவும் ஆகிட்டு இருக்காரு. இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க வர ஜூலி அந்த மந்திரக்கல்லை கொடுத்துட்டு மாத்து மருந்து வாங்கிட்டு வந்ததுனால ஜாக்கினுவாங்க. இல்ல 12 மந்திரக்கல்லும் சேர்ந்து அதோட சக்தி ரொம்பவே அபாரமா இருக்கும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இனிமேல் நீ பேசாதன்னு சொல்லிட்டு கேப்டன் பிளாக்கு கால் பண்ணி ஜூலியை கூட்டிட்டு போக சொல்லிடுவாரு. ஆனா ஜூலி சாதாரண ஆள்லாம் கிடையாது, ஜாக்கிக்கு ஒண்ணுனா உயிரை கூட கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கேப்டன் பிளாக் கிட்ட இருந்து அந்த ஆக்சஸ் கார்டை எடுத்துடுறாங்க. அதாவது இவங்க மந்திரக்கல்லை திருட பிளான் போட்டாங்க. சோ ஒரு ஸ்பை லெவல்ல இறங்கி அந்த ஆக்சஸ் கார்டை திருட்டு ஸ்ட்ரைட்டா அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு தான் போவாங்க. இப்ப
செக்யூரிட்டி கோட போட்டாகணும், 3 நம்பரை என்டர் பண்ணி ஆகணும். லாஸ்டா வந்தப்ப பிளாக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பரை 7 போட்டிருப்பாரு. சோ அதுக்கு முன்னாடி இருக்க 2 நம்பரை ஜூலி யோசிச்சு பாத்தீங்கன்னா 007 சொல்லிட்டு என்டர் பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டி ரூமும் ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மந்திரங்களை திருடுறதுக்கான பாத்தீங்கன்னா ஒரு ரோப் மேல கட்டிட்டு அங்கிருந்து இறங்கி மந்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம ஜூலி அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு அந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே தூக்குறது சூப்பராவே இருக்கும். இந்த கார்ட்டூன் சீரிஸை பொறுத்தவரை ஜூலியோட கேரக்டரை வடிவமைச்ச விதமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஜூலி மந்திரங்களை திருடிட்டு போனதை கேப்டன் பிளாக் சிசிடிவில பார்த்துட்டு ஜாக்கி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு, மறுபடியும் அந்த மந்திரங்களை எடுத்துட்டு வந்து தர சொல்லின்னு சொல்லிட்டு. ஜூலியும் டார்க் ஹேண்ட் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் மந்திரங்களை எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க ஜாக்கி குணப்படுத்ததான அந்த மாத்து மருந்தை கொடுங்கன்னு வாங்க. பீமாவும் பச்சை கலர்ல ஒரு மாத்து மருந்தை காட்டுவாரு. இது உண்மைன்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கல்லு பூச்சி எடுத்துட்டு அது மேல ஊத்துவாங்க. அந்த பூச்சி பாத்தீங்கன்னா பட்டுன்னு உயிர் வந்துரும். அண்ட் 2 பேருமே பொருளை மாத்திக்கிறப்ப அங்க ஜாக்கியும் வந்துருவாரு. அவரோட காலும் பாத்தீங்கன்னா இப்ப கல்லாயிருக்கும். பீமா மந்திரக்கல் எல்லாத்தையுமே எண்ணிட்டு இப்போ ஒரு மந்திரக்கல் மிஸ் ஆகுது அப்படின்னுவாங்க. அப்பதான் ஜூலிக்கு ஞாபகம் வரும், அங்கிள் கிட்ட இருக்க ஒரு மந்திரக்கலை எடுக்காம வந்துட்டோம்னு சொல்லி. நீங்க அந்த லோஷனை கொடுங்க, நான் மறுபடியும் அந்த மந்திரக்கலை எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லவே பீமா பாத்தீங்கன்னா அந்த லோஷனை தூக்கி போடுவான். இதனால அந்த லோஷன் கீழே விழுந்து உடஞ்சிரும். ஜூலி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிடுவாங்க, இப்ப ஜாக்கியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. லோஷனை உடைச்சிட்டதுனால அந்த மந்திரக்கலை மறுபடியும் திருப்பி கொடுங்க சொல்லிட்டு ஜூலி பாத்தீங்கன்னா பீமா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து புடுங்க பார்ப்பாங்க. இந்த பக்கம் டார்க் அண்ட் கேங் பாத்தீங்கன்னா ஜாக்கி ஆல்ரெடி கல்லாயிட்டு இருக்கறனால இந்த நேரத்துல அவனை சீக்கிரமா அடிக்கலாம் சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அப்பயும் ஜாக்கி நல்லாவே ஃபைட் பண்ணுவாரு. அவர் உடம்பு முழுக்கவே பாத்தீங்கன்னா கல்ல ஆக ஆரம்பிச்சிரும். அந்த நேரத்துல அங்கிள் ஒரு என்ட்ரி கொடுக்கவே மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சா மந்திரக்கல்லை கொடுத்துட்டு மாத்து மருந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக இவர் வந்திருக்காரு. பீமா அந்த மந்திரக்கல்லையும் வாங்கிட்டு அச்சுன்னு தும்புவாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஜலதோஷம் இருக்குது. உடனே பாத்தீங்கன்னா அந்த தும்மல்ல அவர் கீழே விழுந்துருவாரு, அதுவும் படிக்கட்டுல இருந்து கீழே. சேம் டைம் மருந்து ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு ஜாக்கி முழுக்க பாத்தீங்கன்னா கல்லாவே மாறிடுவாரு. அவர் கையில அந்த குதிரை மந்திரக்கல்லும் இருக்கும். இப்ப ஜாக்கியோட கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு டார்க் அண்ட் கேங் நெருங்கி போகவே அங்கிள் தான் ஜாக்கி காப்பாத்துவாரு. அந்த 3 டார்க் அண்ட் கேங்கையும் பாத்தீங்கன்னா பறக்க விடுவாரு. ஜாக்கி முழுக்க சிலையானதை பார்த்து அங்கிளும் ஜூலியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சிலையை நம்ம கூடயே வச்சுக்கலாம், இதுக்கப்புறம் ஜாக்கி நம்ம கூட தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் கீழே விழுந்த பீமாவும் மறுபடியும் மேல வந்துட்டு ஜாக்கி அட்டாக் பண்ணலாம் நினைப்பாரு. அதே நேரத்துல பீமாவோட ஜலதோஷமும் முழுக்க சரியாகி இருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, அதாவது உள்ள இருக்கிற ஏலியன் வெளியே வருதுன்னா நம்ம உள்ள இருக்கிற தீய சக்தி கிடையாது, அந்த காயத்தை குணப்படுத்துதான் இந்த குதிரை மந்திரங்களோட சக்தின்னு சொல்லவே அந்த மந்திரங்களை ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அதுல இருந்து பவர் வந்துட்டு ஜாக்கி முழுக்க இப்ப மனுஷனாவே மாறிடுறாரு. தென் என்ன ஒரே ஒரு கிக்கு தான், மறுபடியும் பீமா போயிட்டு அந்த படிக்கட்டுல விழுந்துறாரு. மறுபடியும் இயல்பு நிலைக்கு ஜாக்கியும் திரும்பிடுறாரு. இப்ப மந்திரக்கலை எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும். இதனால ஜூலியை பாத்தீங்கன்னா பிளாக் திட்டுவாருன்னு சொல்லி தெரியும். நான் கல்லான மேட்டரை பிளாக் கிட்ட சொன்னா அவர் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு ஜூலியை சில் பண்ணிடுறாரு ஜாக்கி. அதை தொடர்ந்து ஜாக்கி கிட்ட உங்களோட ஃபேவரட் கலர் என்ன சொல்லிட்டு வேற கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஜாக்கி என்ன சொல்றாருன்னா ஸ்கை ப்ளூ, அதுவும் வானத்தை பாக்குறப்ப அந்த கலர் தெரியறப்ப எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை விட எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் தான். ஏன்னா ஒயிட் போட்டோனா தான் எனக்கு ஒரு அமைதி இருக்கும், பீஸ் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் மரியாதையாகவும் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் ஒயிட் தான் சொல்லுவாரு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.